யாழ் மாவட்ட அதிபர்களுக்கான பாடசாலை சட்டம் குறித்த அறிவுறுத்தல் கூட்டம் இன்று நடைபெற்றது. யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன், மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ் மாவட்ட பாடசாலைகளின் அதிபர்கள் இதில் கலந்து கொண்டனர். 16 வயதுக்கு குறைந்த ஒரு சிறுமியுடன் அல்லது சிறுவனுடன் பாலியல் ரீதியான துஷ்பிரயோகமான செயற்பாடுகளில் ஒருவர் ஈடுபடுவாரே ஆனால் அந்த சிறுமி அல்ல சிறுவன் சம்மதத்தை தெரிவித்திருந்தாலும் அச்செயலானது 7 ஆண்டுகளுக்கு குறையாத 15 ஆண்டுகளுக்கு கூடாத சிறை தண்டனைக்குரிய குற்றமாகும். 16 வயதுக்கு குறைந்த சிறுமி மீது பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்படுமானால் அந்த சிறுமிக்கு எதிராக அந்த சிறுமியினுடைய முறைப்பாடு மேல் நீதிமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். ஏனெனில் அது பாலியல் துஷ்பிரயோக குற்றமாகும். பாடசாலை நேரத்தில் ஏதேனும் குற்றச்செயல்கள் இடம்பெறுமாயின் அதற்கு முதலில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அதிபர்களே என யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இதன்போது தெரிவித்தார். சட்டம் தெரியாது என்று சொல்லி எவருமே வாதம் செய்யவும் முடியாது. சட்டம் தெரியாது என்று சொல்லி எவரும் தங்களுடைய பிள்ளைகளிலிருந்து தப்பிக்கவும் முடியாது. அனைவருக்கும் சட்டம் தெரிந்திருக்கும் என்பது ஊகம். குறிக்கப்பட்ட பாலியல் வதை குற்றத்தில் 16 வயதுக்கு குறைந்த சிறுமி மீது ஏற்படுத்தப்படுகின்ற தாக்கம் இன்று யாழ் குடாநாட்டில் மிக முக்கியமாக பேசப்பட்டு வருகின்ற விடயமாகும். 7 மணிலிருந்து 2 மணி வரை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நபர் மீது ஏதாவது ஒரு குற்றச்செயல் நடக்குமானால் அதற்கு முதல் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அதிபர்கள். தயவு செய்து பழைய மாணவர் சங்கத்துடனோ பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துடனோ பாடசாலை மாணவன் சம்பந்தமான விவகாரத்தை பேச வேண்டாம். அவர்கள் உங்களை பிள்ளையாக வழிநடத்துவார்கள். பாடசாலையின் கௌரவம் போய்விட்டும், ஆசிரியரின் கௌரவம் போய்விட்டும், அதிபரின் கௌரவம் போய்விட்டும், கொஞ்சம் சமாதானமாக போங்கள் என சொல்லி உங்களை அவர்கள் உங்கள் வேகத்தை குறைக்கும் போது நீங்கள் குற்றவாளிகள் தரத்துக்கு கூடிக்கொண்டு போகின்றீர்கள். சமுதாயம் திருந்த வேண்டுமானால் தண்டனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் தெரிவித்தார். தண்டனை மட்டும்தான் சமுதாயத்தை திருத்தும் என்பது எனது நம்பிக்கை. குறுகிய காலத்தில் சமுதாயம் திருந்த வேண்டுமானால் தண்டனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். தண்டனைகள் கொடுப்பதன் மூலம்தான் குற்றச்செயல்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும். குற்றச்செயலை செய்பவனுக்கு அந்த தண்டனை ஞாபகத்தில் வர வேண்டும். தண்டனைகள் அதிகரிப்பதன் மூலம் குற்றச்செயலை சிந்திப்பதற்கு கூட அவனுக்கு கால அவகாசம் கொடுக்கக்கூடாது. குற்றச்செயலை காப்பாற்றுவது குற்றச்செயல் அல்லவா? குற்றம் செய்தவனை காப்பாற்றுவது குற்றச்செயல் அல்லவா? சாட்சிகளை போய் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் ஒன்றும் சொல்லாதீர்கள், எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் மானம் போய்விடும், நாங்கள் அந்த பிரச்சனையை கையாளுவோம் என அந்த சாட்சியுடன் போய் அதோட தாயிடம் போய் தந்தையிடம் போய் கதைக்கின்ற ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டால் சாட்சிகள் பாதுகாப்பு கட்டளை சட்டம் 2015 ஆண்டின் படி அந்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டால் நீதவான் நீதிமன்றத்தில் கூட பிணை கிடையாது, மேல் நீதிமன்றத்தில் தான் பிணை கிடைக்கும். படிக்கின்ற மாணவர் மீது உயர் அதிகாரி அல்லது அதிகாரம் படைத்த நபர் தாக்குதல் நடத்தினால் சித்திரவதை குற்றமாகும். மேல் நீதிமன்றில் 7 வருட சிறை தண்டனைக்குரிய குற்றம் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரிவு 13 அரசியலமைப்பு சட்டத்தின்படி சித்திரவதை செய்வது அடிப்படை மனித உரிமை மீறலாகும். தட்டு தவறி கூட வாயால தூசணம் பேசி போடாங்க. வாயால தூசணம் பேசினா 2 பேசும். கன்னத்துல நூல்